அகைன் பிட்காயின் அல்ட்காயின்ஸ் எல்லாமே டம்பாக ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா பிடிசி பயங்கரமாக வந்து டம்ப் ஆகிருக்கும். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா $65,100 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த 65,000 அப்படின்றது நம்ம எதிர்பார்த்த எக்ஸ்பெக்டட் ஒரு பிளேஸ் தான். ஆனால் இப்போ இந்த இடத்துல இருந்து பிடிசி கண்டிப்பாக ரீக்ளைம் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா கூட சீக்கிரத்துலேயே பார்த்தீங்கன்னா பிடிசி $60,000 கீழே இறங்குறத நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனிபுலேஷன்ஸ் அப்படின்றது மார்க்கெட்டில் ஹெவியாகவே நடந்துகிட்டு இருக்கு ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ இப்போ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கலாம் மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் மூவ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற டெக்னிக்கல் அனாலிசிஸை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு விஷயம், நான் கிவ் அனௌன்ஸ்மெண்ட் லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்தேன். நான் சொல்லியிருந்தேன் 2 பேர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு $55. அதில் ஒருத்தர் என்னை ரீச் பண்ணிட்டார், இன்னும் ஒருத்தர் என்னை ரீச் பண்ணவே இல்லை. நான் அவருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் மேபி அந்த வின்னராக கூட இருக்கலாம். போய் கொஞ்சம் செக் பண்ணுங்கள் அந்த லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்றது. இருந்தீங்க அப்படின்னா எனக்கு உடனே மெயில் பண்ணுங்கள். ஸோ மேபி நீங்கள் ஒரு 2 to 3 டேஸில் எனக்கு ரிப்ளை பண்ணல அப்படின்னா திரும்ப நான் ஒரு வின்னரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஆகிடும். அப்புறம் நாலு பின்ன நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. அதனால் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு நீங்களா என்னன்றதை பார்த்துட்டு நீங்கள் தான் ஒரு வேளை வின்னராக இருந்தீங்க அப்படின்னா எனக்கு மறக்காமல் மெயில் பண்ணிவிடுங்க, சரிங்களா? ஸோ பிடிசி இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா $65,112 வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா $64,400 வரைக்கும் வந்திருக்கும். ஆக்சுவலி இந்த லோ வந்து ஸ்வீப் பண்ணுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் முன்னாடியே நமக்கு இருந்தது. ஸோ என்னுடைய வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாமே வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ நான் முன்னாடி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ட்ரா பண்ணியிருந்தேன். இது நான் ஹவரில் காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணி காமிச்சிருந்தேன். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா உடச்சிருப்பாங்க. ஆனால் இந்த பேட்டர்ன் ஆக்சுவலி நம்ம இன்னும் வைடாகவும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். நான் அது வைடாக தான் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இந்த பாருங்கள். ஸோ இதுவுமே ஆக்சுவலி ஒரு பேட்டர்ன் தான். இப்போது புரியுதுங்களா? இப்போ நம்ம பார்த்ததுமே ஒரு பேட்டர்ன் தான். அந்த பேட்டர்ன்லேயே இன்னொரு பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இது. ஸோ இன்னும் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து மூவ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இந்த இடத்துல வந்து 65,000 வந்து நிற்குது இல்லையா? இந்த இடத்துல இருந்து பிடிசி இன்னும் கொஞ்சம் மேலே வந்து ஏறணும். ஒரு 66,000 இப்படி போயிடுச்சுன்னா போதும். அதாவது நாளைக்கெல்லாம் டே க்ளோசிங்லலாம் 65,000 மேலே ஹோல்டு பண்ணிருச்சு அப்படின்னா அடுத்து ஒரு 1 more ஹை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பிடிசியில் நீங்கள் எதிர்பார்க்க முடியுங்க, சரிங்களா? அது நான் டீப்பராக வரேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நான் இந்த லைன் மட்டும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நான் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன், இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ அகெயின் வந்து எப்படி வந்தாலும் சரி இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து இந்த இடத்த எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து முட்டி அதை உடச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு மார்க்கெட்டில் மாறும். ஆனால் இது வந்து ஹவர்ஸில் இருக்குது. நீங்கள் பாருங்கள், இன்னுமே எவ்வளோ தூரம் வந்து நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ரொம்ப சீக்கிரமாக இது முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மே ஜூன் ஆகிடும்னு நினைக்கிறேன் நான். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் கம்ப்ளீட்டாக. ஏன்னா அவ்வளோ பார்ஸ் உள்ளே வர வேண்டியது இருக்குது நமக்கு. ஏதாவது மேனிபுலேட் பண்ணி சிங்கிள் பாரில் பெருசாக தூக்கி எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா மேபி ஒரு மாதத்தில் ஒரு வாரத்தில் கூட அதை முடிக்கலாம். இதை பிரேக் பண்ணி வெளியே போகலாம், சரிங்களா? ஆனால் இந்த கண்டிஷனில் இப்போ இருக்கிற ஸ்லோ மூவில் இப்படியே நடந்துச்சு அப்படின்னா மாதக்கணக்கில் ஆகும். ஸோ ஜூன் ஜூலை ஆகிடும் நம்ம வந்து ட்ரெண்டை மாறுறதுக்கு. ஸோ அது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருப்போம். இன்னொரு சார்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன், கிளியராக இருக்கும். ஆக்சுவலி இந்த சார்ட்டில் நீ கொஞ்சம் ஸ்கெட்ச் பண்ணியிருக்கேன், நான் அது உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் இதில் வந்து 1 hour மட்டும் காமிச்சிடுறேன். இந்த லைன் இருக்குல்ல, இதை வந்து பிடிசி உடைக்கக்கூடாது. இதை வந்து ஸ்வீப் மட்டும்தான் பண்ணியிருக்கணும் அப்படின்ற கணக்கு தான், புரியுதுங்களா? இப்போ அதை வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு இப்போ மேலே வந்து ஏறிக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் நல்லா க்ளோஸராக வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இது ரீக்ளைம் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 66,000 போய் ஹோல்டு ஆகிடுச்சு அப்படின்னா பிடிசி இங்கேருந்து ஒரு ஹை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ இங்கேருந்து பிடிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 63,000 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் பட் அதுக்கு முன்னாடியே இந்த 69,000 நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேபி இந்த இடத்துல இருந்து கூட பிடிசி இறங்க ஆரம்பிக்கலாம். அதாவது இந்த லோ வந்துட்டு ஸ்வீப் பண்ணுறதுக்கு வரலாம். ஸோ மெயினாக நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துலேருந்து ரீக்ளைம் ஆகுதான்னு பார்க்கணும். ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 69,000 வந்துட்டு பிடிசி முட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 69,000 ஒருவேளை அங்கே மார்க்கெட் ஒரு நல்ல வால்யூம் கொடுத்துச்சு அப்படின்ற பட்சத்தில் அங்கேருந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வந்துட்டு 72,000 73,000 வரைக்கும் பார்க்கலாம். பட் 71,500 பார்த்திங்கன்னா மார்க்கெட் விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு பக்கம், சரிங்களா? அது ஏன் அப்படின்னா லிக்விடேஷனோட ஹீட் மேப்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 71,500 கிட்டத்தட்ட நியர்லி 400 மில்லியன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ லிக்விடிட்டி 500 மில்லியனே இருக்குது, ஓகேங்களா? 500 மில்லியன்ஸ்க்கு மேலே இருக்குது. ஆக்சுவலி அந்த இடத்துல 600 மில்லியன் வருவாங்க எப்படி பார்த்தாலும் மேலே கீழே. ஸோ ஒரு 600 மில்லியன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லிக்விடேஷன் அப்படின்றது நடக்கும் இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு போட்டு வச்சுருக்காங்க. அவங்களோட ஸ்டாப் லாஸாக இருக்கட்டும், அவங்களோட லிக்விடேஷனாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இந்த ரோ ஃபுல்லாகவே இருக்குது. பட் இந்த இடம் கொஞ்சம் ஹெவியாக இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் இங்கேருந்து பிடிசி வந்து பார்த்திங்கன்னா 68,000 போச்சு அப்படின்னாலே கிட்டத்தட்ட நியர்லி வந்து பார்த்திங்கன்னா 400 மில்லியனுக்கு மேலே வந்து லிக்விடேஷன் வந்து இருக்குது இந்த இடத்துல மட்டும்.
ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடம்ன்றது ஓரளவுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இடம் தான். பட் இருந்தாலும் இந்த இடத்த தான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த 69,000 வந்து மெயினாக வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் இப்போ கீழே பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி பெரிய அளவுக்கு இருக்காது, ஓரளவுக்கு 300 இப்படி தான் இருக்கும். பட் அதுக்கு கீழே போனீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பெரிய அளவுக்கு லிக்விடிட்டி இன்னும் பில்ட் ஆகலை கீழே. நான் எப்படி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து மேலே போயிருக்கணும், இந்த சண்டே அதுவும் ஒரு ஃபேக் பம்ப் கொடுத்துருக்கணும். பட் ஆனால் அது எதுவுமே நேற்று நடக்கலை. இத்தனை நாள் நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ மூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக பார்த்தீங்கன்னா கீழே இறக்கி இந்த வாட்டி மார்க்கெட்டை லிக்விடேட் பண்ணியிருப்பாங்க நிறைய பேரை. கைஸ், வீடியோக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு விஷயம், நம்மளோட ப்ரீமியம் விஷுவல் லேர்னிங் கார்டு இருக்கு இல்லையா, இந்த பேட்டர்னில் மேட் ஃபினிஷிங் வந்து இல்லாமல் இருந்துச்சு. இப்போ மேட் ஃபினிஷிங் நான் திரும்ப ஆட் பண்ணிட்டேன். வேணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் மேட் ஃபினிஷிங்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு நான் இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பேச் பண்ணிவிடுவேன். ஸோ சீக்கிரமாக உங்கள் கைக்கு வந்துடும். ஸோ இதில் நான் கொடுத்துருக்க டேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்டிமேட் தான். ஆனால் அவ்வளோ நாளாக எடுக்காது. மேக்ஸிமம் சில பேருக்கு ஒரே நாளில் தான் டெலிவரி ஆயிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் லோக்கல் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் டேரெக்டாகவே வந்து டெலிவரிலாம் கூட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் சீக்கிரமாக வாங்கிக்கலாம். ஆனால் கொடுக்கும்போது உங்கள் நம்பர் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக கொடுங்க. ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக எடுத்துருங்க. நிறைய பேர் அந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் தான் பண்ணுறீங்க. அண்ட் இந்த கார்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது அவைலபிளாக இருக்குது. மேட்லேயும் சரி கிளாஸ்லேயும் சரி அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ஒரு எஜுகேஷன் ஃப்ளாஷ் கார்டு தான். இதில் வந்து கிட்டத்தட்ட 55 கார்டு இருக்குது. இதை டெய்லி நீங்கள் ஒரு 3-4 கார்டு படித்தாலே போதும். நீங்கள் உங்களுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் நல்லாவே மாஸ்டர் பண்ணலாம். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு செட்டப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இதை வச்சு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நீங்கள் உங்களோட செட்டப்ஸ் வந்து பிளான் பண்ண முடியும். இதில் கேண்டில் ஸ்டிக்ஸும் நான் கொடுத்துருக்கேன். அதனால மார்க்கெட்டோட மூவை வந்து உங்களால் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கோங்க. லிக்விடேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்த இடம் தான் ஒன்று. இந்த 69,000 நிறையவே வந்து இருக்குது. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 72,000-73,000 ரேஞ்சில் இன்னும் நல்லாவே வந்து இருக்குது. மெயினாக பார்த்திங்கன்னா 71,500 நிறையா இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஜோனில் மேபி ஒரு விக்கு வச்சுட்டு அங்கேருந்து மார்க்கெட் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இறங்கும். அப்படி இறங்கும் போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இந்த ஸ்ட்ரக்சர்ஸை வந்து உடைச்சாங்க அப்படின்னா பிடிசி அங்கேருந்து ஃபாலோ ஆக வாய்ப்புகள் இருக்குங்க. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் மூவ் பண்ணுறேன், டேயில் வைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி என்னோடய பிளான் வந்து இது தான். இப்போ கம்ப்ளீட்டாக என்னோடய பிளான் வந்து ஒரு டியூரேஷன், லாங் டியூரேஷனுக்கு இதுதான் என்னோடய பிளானு. ஸோ பிடிசியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ரீக்ளைம் பண்ணணும். ரீக்ளைம் பண்ணிச்சுன்னா 73,000 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதாவது 69,000 73,000 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அங்கேருந்து அப்படியே ஹோல்டு பண்ணுறாங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு 1 மோர் லோ 68 வரைக்கும் 69 வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஹை வந்து அகைன் வந்து போவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 80,000 வரைக்கும் எடுத்துகிட்டு போக வாய்ப்புகள் இருக்குது. அங்கேருந்து அகைன் பார்த்திங்கன்னா மார்க்கெட் கிராஷ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஆச்சுன்னா 49,000 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் எனக்கு வந்து தோணுது. சரிங்களா? இது ஒரு சினாரியோ. அண்ட் அகைன் இதிலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கேருந்து ஒரு வேளை ஹோல்டு பண்ணல, இப்போ ரீக்ளைம் பண்ணணும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த 65,000 ரீக்ளைம் பண்ணி மேலே போகணும். ஸோ இப்போ ஹோல்டு பண்ணி ரீக்ளைம் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் க்ளோசிங் நம்ம பார்க்கணும். ஒரு வேளை அது பேடாக அமைஞ்சுது அப்படின்னா அகைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை வந்து ஸ்வீப் பண்ணுறதுக்கு கீழே இறங்குவாங்க. அப்படி இறங்கும்போது ஒரு 1 மோர் லோ அப்படின்றது இருக்கும். ஒரு 57,000 வரைக்கும் பார்த்திங்கன்னா பிடிசி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் அமையும். இது ஒரு சினாரியோ. சரிங்களா? ஸோ இந்த 2 சினாரியோ இருக்குது மெயினாக. இதில் ஒரு சினாரியோ இருக்குது. இது வந்து அந்த 69,000 இறங்குறது, அதுக்கும் நான் போட்டிருப்பேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் மார்க்கெட் ஒரு ஹை வந்து க்ரியேட் பண்ணும். ஒரு 72 வரைக்கும் போகும். அங்கேருந்து ஒரு சைட்வேஸ் மூவ் அப்படின்றது ஒரு அக்குமுலேஷன் ஃபேஸ்க்குள்ளே வந்து இருப்போம் நம்ம, எனக்கு தெரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு. அதுக்கப்புறம் அதிலிருந்து பிரேக் பண்ணி மேலே போவோம். ஒரு 88,000 வரைக்கும் போயிட்டு ஒரு ரீட்ரேஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷனில் வந்து பார்த்திங்கன்னா மேலே மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நியூ ஏடிஹெச் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 2026 இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ தெரியல, இந்த 2026 அது முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு அந்த ஒரு ஃபீல் கிடையாது ஏடிஹெச் இருக்குன்ட்டு. ஆனால் கண்டிப்பாக 27 அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பக்கம். அதே நேரத்தில் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா பிடிசியுமே இன்னும் ஸ்டில் அந்த 1700 பிடிசி ஆர்டர் போட்டு வச்சுருக்காங்க சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது இன்னமும் இருக்குது. இங்கே பாருங்கள், 1700 பிடிசியை வந்து ஆர்டர் போட்டு வச்சுருக்காங்க. 60,000 65,000 போட்டு வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட இன்னமும் 700 பிடிசிக்கிட்டே இப்போ ஆர்டர் போட்டு வச்சுருக்காங்க. போயிட்டு தான் இருக்குது. திரும்ப 65 லைட்டாக ஒரு $300 இறங்கிச்சுன்னா அது ஃபில் ஆகிடும். சரிங்களா? ஃபில் ஆகிடுச்சு. ஆல்ரெடி இருந்ததெல்லாம் திரும்ப வந்து ஏறிக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல தெரியுதுங்களா? இப்போ 700 போய்கிட்டு இருக்குது. ஆனால் விற்கிறாங்க. அதுக்கு நிகராகவே ஓரளவு கம்மியாகவே விற்கிறாங்க பாருங்கள். 400-300 கிட்ட விற்றுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஸோ விற்கிறவங்களும் அதிகமாக தான் இருக்காங்க ஒரு பக்கம். ஆனால் 68,500 பாருங்கள், 500 பிடிசி வந்து விற்க போட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி 70,000 265 பிடிசி விற்கிறதுக்கு போட்டு வச்சுருக்காங்க. இந்த 2 இடத்துலையுமே வாட்ச் பஸ்ஸோனாக தான் இருக்கும் நமக்கு. ஸோ பிடிசியை பொறுத்த வரைக்கும் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5,000-7,000 பிடிசி கிட்டே வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே வரைக்கும் பார்த்திங்கன்னா 9,000 பிடிசி கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 53,500 போச்சுன்னா 9,000 பிடிசி வெயிட்டிங்கில் இருக்குது. மெயினாக 55,000 பார்த்திங்கன்னா 1,609 வெயிட்டிங்கில் இருக்குங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி நடக்குது அப்படின்ட்டு.
ஸோ இதுதாங்க மார்க்கெட்டுடைய இப்போதைக்கான ஒரு கரண்ட்டான நிலவரம். ஸோ இது வீடியோஸ்லாம் வந்துட்டு நான் பேசுகிறது ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், இல்லை நான் இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக பேசணும், இல்லை நம்ம வேறு ஏதாவது மாற்றணும் அப்படின்னாலும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்னால் முடிஞ்சதை நான் வந்து அப்பப்போ அப்கிரேட் பண்ணி நான் சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஒருவேளை உங்களுடைய சஜஷன் எனக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை வந்து உடனே கூட நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். சரிங்களா? ஓகேங்க, அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பை.